எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் ஏற்கலம் கொல்கட்டை நல்லா வந்து நமக்கு எள்ளு, வெல்லம், பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம் வச்சு எப்படி வந்து மாவு ரெடி பண்ணி எப்படி சூப்பரா பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வெல்லம் இருக்கு இல்லைங்களா, குண்டு வெல்லம் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு நான் வந்து இந்த கப்புலேயே ஒரு கப் அளவுக்கு அழுத்தி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா அதே அளவில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு போட்டுக்குங்க. கருப்பு எள்ளு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பூரணம் வந்து கருப்பாக போயிடும். அதனால நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரு 7 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ 7 ஏலக்காய் எடுத்ததை கொஞ்சோண்டு மிக்ஸி ஜாரில் போட்டு சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொடிச்சிக்கலாம். பொடிச்சிட்டு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த பச்சரிசியை வந்து நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை சாமிக்கு செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பச்சரிசி போட்டு நீங்கள் செய்யுங்க. அப்படி இல்லை நம்ம வீட்டுக்காக நம்ம வந்து திடீர்னு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் புழுங்கல் அரிசியிலையும் செய்யலாம், பச்சை அரிசியிலையும் செய்யலாம். 3 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எல்லாமே நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், இது 3 மணி நேரம் ஊறிடுச்சு. நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புழுங்கல் அரிசி வேணும்னாலும் இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம். இது வந்து 200 கிராம் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி எடுத்தேன். இப்போ அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க. ஆனால் உங்களுக்கு பாருங்கள், இந்த மாவை வந்து ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் 1 டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா இதில் 1.5 டம்ளர் அளவுக்கு, அதாவது இப்போ நம்ம ஊற்றிருக்கோம் இல்லைங்களா, 1 டம்ளர் தண்ணி எடுத்தேன். அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கிறோம். மீதி இருக்கிறத இன்னும் 1 டம்ளர் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்போ 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். அதை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா மேல் மாவுக்கு உப்பு வேணும் நமக்கு. அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அரைக்கும் போதே நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் 1.5 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நீக்காக இருக்கணும். இப்போ 1 டம்ளர் அரிசி 1.5 பங்கு அளவுக்கு தண்ணியை இந்த மாதிரி நல்லா ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இப்போ மாவு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், தண்ணி பாத்திரத்தை வந்து இந்த மாதிரி நல்லா சுட வச்சுக்கோங்க. சுட வச்சுட்டு நல்லா எல்லா மாவையும் இதில் ஊற்றிடுங்க. இதை வந்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா பக்கமும் சூடு ஏறுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கணும் மாவை. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க, நமக்கு வந்து கொழுக்கட்டை அதாவது செய்யும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும், வெந்து வரும்போது என்னாகும், வெடிச்சு போயிடும் உங்களுக்கு கொழுக்கட்டை. அந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி நல்ல மாவை வந்து இந்த மாதிரி கிளறி விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா உருண்டு வந்துருச்சு. இது கையில் வந்து நம்ம கையில் வச்சு பார்க்கும் போது நம்ம கையில் வந்து மாவு ஒட்டக்கூடாது. இதுதான் கரெக்டான பக்குவம். தண்ணியை கையில் நினச்சிக்கோங்க. பாருங்கள், தொட்டு பாருங்கள். தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் நல்லா உருண்டை வந்து சூப்பராக வரும் பாருங்கள். இதுமாதிரி நல்ல கிண்ணம் வந்து சூப்பராக பிடிக்கலாம் உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாவை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஓரத்துலலாம் ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வேஸ்ட்டு தான். ஏன்னா இது வந்து உங்களுக்கு எடுத்திங்கனாலும் என்னாகும், மொறுன்னு கிடைக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் மொறுன்னு இருக்கும். அதனால் இதில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டிங்கன்னா ஊறிடும். விளக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டான மாவு உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். நம்ம பூரணம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். 1/4 கப்போட கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் வந்து எள்ளு எடுத்துக்கங்க. வெள்ளை எள்ளு எடுத்துக்கங்க. இந்த ஏற்கலம் கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி எள்ளு போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக இதை வந்து ஒரு கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை பொட்டுக்கல்ல வந்து இதில் அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இது 1 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் வந்து சூடு பண்ணிங்கன்னா போதும். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுங்க.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதையும் இந்த நெய்லேயே போட்டுடலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நெய்லேயே வறுத்துக்குங்க. வறுத்துட்டு இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம், அதாவது ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த எள்ளு இருக்குது இல்லைங்களா, எள்ளை வந்து தனியாக போட்டு நம்ம வந்து பொடிச்சிக்கலாம். தனியாக போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லையை போடலாம். ஏன் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு பொடிக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். இந்த எள்ளு வந்து பொடியாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பொட்டுக்கல்ல வந்து சீக்கிரமாக மாவு மாதிரி போயிடும். இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு பண்ணும் போது நமக்கு என்ன ஆயிரும், ரொம்ப நைஸாகிடும் உங்களுக்கு. அதனால ரெண்டுத்தையுமே தனித்தனியாக பொடிச்சிக்கலாம். பாருங்க, எள்ளு வந்து இந்த அளவுக்கு பொடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பொட்டுக்கல்லையும் பல்ஸில் போட்டு எடுத்துக்கங்க. ரொம்ப பவுடர் மாதிரி ஆக்கிடக்கூடாது. பாருங்கள், பொட்டுக்கல்லையும் இந்த மாதிரி கரக்கரன்னு அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாகவும் ஆயிடக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வெல்லத்தை என்ன பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த வெல்லத்தை இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது இந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அதாவது இந்த வெல்லத்தை வந்து கரைச்சி வடிகட்டுறதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், தண்ணி ஊற்றியிருக்கோம். நம்ம இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், ஏலக்காயை பொடி பண்ணோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். இப்போ வடிகட்டும் போது இந்த தோல் எல்லாமே நம்ம வடிகட்டிடுவோம். இது கம்பி பாகாவோ இல்லைன்னா கெட்டி பாகாவோ ஆகணும்னு அவசியம் இல்லை. இது லேசாக கரைஞ்சா போதும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு வேறு பக்கம் மாற்றிடலாம். வெள்ளை பாகு எடுத்ததை இதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி இதில் ஜல்லடை மாதிரி இருக்கிறதெல்லாம் வடிச்சிடலாம். ஏன்னா இதில் கல் ஏதாவது இருந்தாலும் நின்றுக்கும். வறுத்து வச்சிருந்த தேங்காய் இதெல்லாமே இதில் போட்டுக்கலாம். எள்ளு இதெல்லாமே போட்டுடலாம். நம்ம இந்த பொட்டுக்கல்லையும் இதில் போட்டுடலாம். பாருங்கள், பூரணம் வந்து இப்போ நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டு இருக்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அப்படி உங்களுக்கு வந்து தண்ணி ஆகிடுச்சோ அந்த மாதிரிலாம் இருந்தால் பயப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கல்லையே நீங்கள் வந்து தூள் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கெட்டி ஆயிரும். பாருங்கள், இப்போ இந்த பூரணத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் போட்டுடலாம். இதில் நெய் போட்டு கலக்கி வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஆறிடும். ஆறினோன்னு கொஞ்சம் கெட்டி ஆயிரும். பாருங்கள், இப்போ பூரணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது இன்னும் சூடாக தான் இருக்குது. பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே ஆயிடுச்சு. பாருங்கள், சுய்யம், நம்ம பேச்சு வழக்கில் நம்ம வந்து சுய்யம் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், இது வந்து சுய்யம், சுசியம், சுழியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி மாவு தான் நம்ம ரெடி பண்ணணும். அதாவது மோதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோதகம்லாம் செய்யணும்னா இந்த மாதிரி மாவு தான் நம்ம ரெடி பண்ணணும். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லைன்னா என் ஸ்க்ரீன் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் நான் கொடுக்குறேன், இந்த சுய்யம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து மயில் மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்குங்க. நெய் தடவிட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா கையெல்லாம் நல்லா தொடச்சிக்கிட்டு என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொழுக்கட்டை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உருண்டை உருட்டிக்குங்க. அப்படி பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டை உருட்டிக்குங்க. உருட்டிட்டு இந்த பாருங்கள், இந்த 4 விரலையும், இந்த பெரு விரலையும் இந்த விரல் மட்டும் இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணுங்கள். கிண்ணம் மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். தடவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல இலக்கமாக வரும். இந்த மாதிரி அழுத்தி விடணும். உங்களுக்கு கையை வச்சு பார்க்கும் போது எந்த இடத்துலலாம் வந்து தடியாக இருக்கோ அந்த இடத்துல இப்படி அழுத்தி விட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். கிண்ணம் வந்து அழகாக வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து எந்த மாவு உங்களுக்கு வேணுமோ பாருங்கள். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இந்த பூரண கொழுக்கட்டை இருக்கு இல்லைங்களா, இந்த மாவு வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வைங்க. வச்சுட்டு இதை கவர் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால மாவு நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்கும். சூப்பராக உங்களுக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஒரு தட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம கிண்ணம் மாதிரி செஞ்சுட்டு அந்த பூண்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா சைஸ் பார்க்குறதுக்கு. இப்போ அந்த மாதிரி செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன கிண்ணமாக செஞ்சுக்குங்க. பாருங்கள், இப்போ கடலை மாவில் நான் வந்து சுய்யத்துக்கெல்லாம் நம்ம வந்து பூரணம் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு
மேலே இருக்க மாவு மட்டும் கொஞ்சம் எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி கிண்ணம் மாதிரியும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இட்லி பானையில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம இட்லி ஆவியில் வேக வைக்கிற மாதிரி தான். இதை எடுத்து வச்சு நம்ம தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க, இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் தான் வெந்துச்சு. ரொம்ப நல்லா இது ஒரு 5 நிமிஷம் தான் வெந்துச்சு. அதுக்கு மேலே ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும். இப்போ பாருங்கள், எதுவுமே வீரலே விடாமல் ரொம்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதை கொஞ்சம் தண்ணியை லேசாக தெளித்து விட்டுட்டு நம்ம எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த பாத்திரத்துலேயும் ஒட்டாது, எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு கொழுக்கட்டையாக எடுத்து நம்ம எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க, சூப்பரான கொழுக்கட்டை நல்லா மெத்துன்னு சூப்பராக வந்திருக்கு. நல்ல தும்பப்பூ கலரில் நல்ல வெள்ளையாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், இதே மாதிரி ஒரு கொழுக்கட்டையை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து எருக்களம் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி கொழுக்கட்டை பாருங்கள், நான் ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இதே மாதிரி ஒரு கொழுக்கட்டையை நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த வர விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு பிள்ளையாருக்கும் படைச்சிட்டு நம்ம சாப்பிட்லாம். இது எல்லா டைம்லையும் பசங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான். இதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.